கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நானோ கர்த்தாவே உம்மை நம்பி உள்ளேன். நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். ஆனாலும் உம்மை நம்பி உள்ளேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். ஆனாலும் உம்மை நம்பி உள்ளேன். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி உள்ளேன். நீரே என் தேவன் என்று சொன்னேன். நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமா எங்களை கிருபையாய் பாதுகாத்த உம்முடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் அம்மா. அநேகர் அப்பா எங்கள் மீது ஆண்டவரே அவதூறான பேச்சுகளை பேசினாலும் நீரே எங்கள் நம்பிக்கையாய் இருக்கிறவர் அப்பா. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. உம்மை நம்பி இருக்கிற ஒருவனையும் நீர் வெட்கப்படுத்துகிற தேவன் இல்லை ஏசப்பா. உமக்கே துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக ரோமர் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தின் பிற்பகுதி. ரோமர் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தின் பிற்பகுதி. ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். மறுபடியும் ஒருக்க வாசிக்கிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நன்மை செய்வதில் ஞானியாகவும் தீமை செய்வதற்கு பேதைகளாகவும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நாம் நன்மை செய்வதில் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல் தீமை செய்வதற்கு பேதைகளாய் இருக்க வேண்டும். தீமைக்கு தீமை நாம் செய்ய கூடாமல் தீமை செய்வதில் நாம் பேதைகளாய் இருக்க வேண்டும். தீமைக்கு தீமை செய்ய கர்த்தர் இருக்கிறார். அவர் பதில் செய்கிறவர், நமக்காய் யுத்தம் பண்ணுகிறவர். அவர் பதில் செய்வார், அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் நன்மைக்கு ஞானிகளாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எஸ்தர் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். எஸ்தர் யூத ஜனங்களுக்கு விரோதமாக யூத ஜனத்தின் எதிரியான ஆமான் யூத ஜனங்களை அழிக்கும்படியாக அவர் ஒரு திட்டம் போட்டிருந்ததை அறிந்தும் எஸ்தர் என்ன செய்கிறாள் என்றால், அவனை ராஜாவோடு கூட பந்திக்கு வரும்படியாக விருந்துக்கு வரும்படியாக அழைக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் இந்த இடத்தில் நம்முடைய ஜனத்தை இல்லை நம்ம குடும்பத்துக்கு விரோதமாகவோ நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவோ ஒருவன் செயல்படுவானானால், நமக்கு விரோதமாக யாராவது எந்த ஒரு காரியத்தை நடப்பித்தால் நாம் மனதார அவர்களை கூப்பிட்டு நம் வீட்டில் சாப்பாடு போடுவோமா? நம்முடைய மனது தான் சம்மதிக்குமா? நன்மை செய்ய நம்ம மனசு வருமா? இந்த இடத்தில் எஸ்தர் ஞானமாய் நடந்து கொண்டது நிமித்தமாக ஆமானை ராஜாவோடு கூட 2 விசையாக விருந்துக்கு அழைக்கிறாள். அன்பு பிள்ளைகளே, அந்த இடத்தில் அவள் விருந்து வைக்கும்போது கூட ஆமான் மீது எந்த ஒரு வெறுப்பும் அவள் காட்டவில்லை. அந்த இடத்தில் சரியான நேரம் வரும் வரை அவள் ஞானத்தோடு நடந்ததினால் மாத்திரமே அந்த இடத்தில் விரோதியான தீமையான அந்த ஆமானை அவன் ராஜாவுடைய கையில் ஒப்பு கொடுக்க முடிந்தது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய தேவன் தீமையான காரியத்தை கூட நமக்கு நன்மையாய் மாற்றுகிற தேவன். எந்த ஒரு காலத்திலும் நமக்கு நன்மையான காரியத்தை தேவன் ஒருபோதும் தீமைக்கு அனுமதிக்கிறவர் அல்ல. அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் நாம் நன்மை செய்வதில் ஞானிகளாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நமக்கு விரோதியாய் இருக்கிறவர்கள், நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், நமக்கு சத்துருவாய் இருக்கிறவர்கள் கூட நன்மை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு கன்னத்தில் அடித்தால் நீ மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு என்று. அவர் கடைசி முடிவு பரியந்தம் சிலுவையில் இருக்கும் பொழுது கூட அந்த கள்ளர்களை என்ன செய்தார் என்றால் மன்னித்தார். அன்பு பிள்ளைகளே, அவர்களை யாரு அவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பழிகாரர் என்றும் அவரை விரோதித்த ஒவ்வொருவரையும்
பிதாவினிடத்தில் இப்படியாய் வேண்டிக் கொள்கிறார். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, எப்படிப்பட்ட தீமைகள் நாம் செய்திருந்தாலும் நம்மளை மன்னிக்கிற தேவன் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளைத்தான் கர்த்தர் அவருடைய ஜனங்களாக அழைத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நன்மை செய்வதில் நாம் ஞானிகளைப் போல இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூலகத்தில் மனித ரூபமாய் வந்திருக்கும் பொழுது கூட நன்மை செய்கிறவராய் தான் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நாம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. நன்மை செய்வதில் நாம் ஞானிகளைப் போல மாற வேண்டும். நன்மை மாத்திரமே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளை, தீமைக்கு தீமை சரி கட்டுவது, பழிக்கு பழி வாங்குவது எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நன்மைக்கு நாம் செய்வதில் ஞானிகளாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்யும் பொழுது கூட நாம் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். அந்த நன்மை ஒருபோதும் நமக்கு தீமை விளைவிக்காதபடி ஞானமான இருதயத்தை தேவனிடத்தில் கேட்டு நன்மைகளை நாம் செய்யும் பொழுது அந்த இடத்தில் கர்த்தர் நம்மளை அவருடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படும். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் வார்த்தை நிமித்தமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.